வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அஸ்வஸ்ம சம்மந்தமான மிக முக்கியமான ஒரு தகவலோட தான் இப்ப நான் உங்கள வந்து சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் வெளியாகி இருக்குது. யாருக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவ நிப்பாட்ட போறாங்க? எதுக்காக நிப்பாட்ட போறாங்க? அப்படிங்கிற தகவல் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, ஃபுல்லா நம்மளோட வீடியோ நீங்க பாருங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய அஸ்வஸ்ம பயனாளர்கள்ல 1,00,000 பேர், அதாவது சுமார் 1,00,000 பேர் வரைக்குமே மாற்று ஆதரவு திட்டத்தை வந்து பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மூலமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ, அடுத்து வரக்கூடிய 3 வருஷங்கள்ல படிப்படியா இந்த நலன்புரி கொடுப்பனவு வாங்கக்கூடிய அந்த குடும்பங்கள அப்படியே விடுவிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2027ஆம் ஆண்டு முதல் 2029ஆம் ஆண்டு வரைக்குமே இருக்க அந்த வருஷத்துக்குள்ள படிப்படியா இந்த நலன்புரி கொடுப்பனவ பெறக்கூடிய குடும்பங்கள அப்படியே அதிலிருந்து ஸ்டாப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயம் சம்மந்தமா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதியமைச்சர் வசந்த பியதிச. இவர் இது சம்மந்தமா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீண்ட காலமா மக்கள் வந்து ஒரு அஸ்வஸ்ம அப்படிங்கிற ஒரு நலன்புரி தொகை அத உள்ளிட்டு வாழ்றத விட, மக்கள தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டுட்டு வாரது தான் அரசாங்கத்தோட ஒரு முக்கிய பிரதான நோக்கமா இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. சர்வதேச நாணய நிதியத்தோட இவங்க செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில என்னத்த சொல்ல வாராங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அஸ்வஸ்ம பயனாளர்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க. எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் அடிப்படையில செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து அந்த தொகையின் அடிப்படையிலையுமே அந்த அஸ்வஸ்ம பயனாளர்களினுடைய குறிப்பிட்ட தொகைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே ஸ்டாப் பண்ண வேண்டிய கட்டாயம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீண்ட நாள் வந்து அஸ்வஸ்ம பயனாளர்களா அப்படியே வச்சிருக்க முடியாது. மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளாதார வழியில அப்படியே கடந்து செல்லணும் அப்படிங்கிறது வந்து அரசோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. எனவே இத என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, சர்வதேச நாணய நிதியத்தோட இவங்க செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த வருமானத்த வந்து ஸ்டாப் பண்றதுக்கான காலக்கெடு இருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரம், இத ஏன் இன்னுமே ஸ்டாப் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அ இன்னுமே மக்கள் வந்து பொருளாதார ரீதியா வலுப்பெற்று எழல. பல குடும்பங்களோட வருமான நிலை இன்னும் அதிகரிக்கல. போதுமான நிலையில அவங்களுக்கு வருமானம் கிடைக்கல. எனவே அதனால தான் அத வந்து இன்னுமே ஸ்டாப் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,00,000 குடும்பங்கள் வந்து என்னென்ன வழியில அவங்க வந்து தங்கள அப்படியே முன்னோக்கி கொண்டுட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த வழியில பொருளாதார ரீதியா முன்னோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற விஷயமுமே சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அவங்களோட சுயதொழில அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கப்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சுயதொழில் உதவிகள மேற்கொள்றதுக்கான நிதி, மானியங்கள் அப்படியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சிறிய அளவிலான கோழி பண்ணைகள் அமைக்கிறது, அது மூலமா பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்றது இப்படியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதே நேரம் இப்ப ஜப்பானிய மொழிகள் இப்படியான மொழிகள் எல்லாமே கற்றுக்கிட்டு, வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுமே இங்க உருவாகி இருக்குது. அவங்களுடைய பொருளாதாரத்த அப்கிரேட் பண்ணி கொள்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ச்சியா நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தொழிற்பயிற்சி வழிகாட்டல்கள் இடம்பெற்றுட்டு இருக்குது. அதாவது தொழிற்பயிற்சி நிலையங்களூடான வழிகாட்டல்களும் கொடுக்கப்பட்டுட்டு இருக்குது. எங்களோட சுயதொழில் எப்படி நாங்க செய்து கொள்ளலாம்? சில நேரம் வந்து எங்களுக்கு தேவையான தொழில் ரீதியான பயிற்சிகள நாங்க எப்படி பெற்றுக்கொள்றது? இப்படியான கைட்னஸ் எல்லாமே வந்து குடுக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. அஸ்விஸ்ம கொடுப்பனவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால ஆரம்பித்து வைக்கப்பட்டுச்சு. இது வந்து ஒரு 4 பிரிவினர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னு சொன்னா, இடைக்கால பிரிவு அப்படின்னு சொல்லி ரூ. 2,500 கொடுப்பனவு வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ரூ. 2,500 கொடுப்பனவு பார்த்தீங்கன்னா, இடைக்கால பிரிவு அப்படிங்கிறது வந்து கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இடைக்கால பிரிவு அப்படிங்கிறவே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல வரைக்கும் தான் குடுக்க இயலும். ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரூ. 2,500 வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து காலப்போக்குல அத என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ரூ. 5,000 வழங்கப்பட்டுச்சு. அதிகரிச்சு குடுத்தாங்க. அதுமே வந்து செப்டம்பர் மாசம் 2023ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள செப்டம்பர் மாச அளவுல
அது வந்து ஸ்டாப் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் அந்த அடிப்படையில தான் அந்த காச வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப உங்கள்ல நெறைய பேருக்கு தெரியும். ரூ. 2,500 காசு வாங்குனவங்களுக்கு 5,000 அப்படின்னு சொல்லி இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. அத வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அப்ப நெறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, இது வந்து திரும்ப குடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அது வந்து குடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது இடைக்கால பிரிவு. ஒரு குறிப்பிட்ட ஒரு டெம்பரவரி கிரவுட் அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம். அதன் அடிப்படையில குடுக்கப்பட்ட ஒரு தொகை தான் அது. அது வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்தோட ஸ்டாப் பண்ணப்படும். நீண்ட காலமா அத வந்து குடுக்க மாட்டோம். இந்த ஒரு கால பகுதியில அத வந்து நிப்பாட்டிருவோங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில அந்த காசு வந்து குடுக்கப்பட்டுட்டு இருந்திருக்குது. எனவே அது ஒரு வகை. 2வது வகை என்ன அப்படின்னு சொன்னா, பாதிப்புக்குள்ளாகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ரூ. 5,000 கொடுப்பனவு வாங்கிட்டு இருக்கக்கூடிய கிரவுடா இருந்தாங்க. 3வது என்ன அப்படின்னு சொன்னா, ஏழைகள் அப்படின்னு சொல்லி ரூ. 7,500 கொடுப்பனவுக்கு உள்வாங்கப்பட்டவர்கள் அவங்க. வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி 4வது கட்டத்துக்கு வந்து ரூ. 15,000 கொடுப்பனவு குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி 4 கேட்டகரி இருந்தாலுமே வந்து தகுதியானவர்கள் நிறைய பேர் வந்து உள்வாங்கப்படவே இல்ல. அதே நேரம் தகுதியற்றவர்கள் நிறைய பேர் உள்வாங்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லி அஸ்வஸ்மா ஆரம்பிச்சதுலருந்து இப்ப வரைக்குமே அந்த சர்ச்சை வந்து நிக்கல அப்படின்னு தான் நாங்க வந்து சொல்லணும். தினந்தோறும் அப்படியே நிறைய பேர் வந்து சர்ச்சைகளுக்குள்ள நிறைய விஷயங்கள சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய புகார்கள், முறைப்பாடுகள் வந்த வண்ணமே தான் இருக்குது. தகுதியான குடும்பங்கள் வந்து தேர்வு செய்யப்படல. தகுதியற்ற குடும்பங்களுக்கு காசு போய் சேருது. என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் வந்து தவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதேதோ முறைகள் ஏஜியா இருக்கட்டும், ஜிஎஸ் ஆஃபீஸா இருக்கட்டும், நலன்புரி நன்மைகள் சபையா இருக்கட்டும், அப்படி நிறைய பேர்கிட்ட வந்து புகார் அளிச்சுமே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏராளமான சொந்தங்கள் வந்து இன்னும் இருக்கத்தான் செய்றாங்க. இந்த டைம்ல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதுக்கு அப்புறமா 2025 பாதீட்டின் கீழ் பல கொடுப்பனவுகள வந்து அவங்க அதிகரிச்சு கொடுத்தாங்க. ஆனா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாவும் மாறுனுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அதான் முதல்ல சொன்ன மாதிரியே நிறைய தகுதியான குடும்பங்கள் வந்து உள்வாங்கப்படல. தகுதியற்ற குடும்பங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல வந்து சொல்லப்பட்டுச்சு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குடும்ப வறுமை, கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆஸ்வஸ்மம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆனாலுமே அத வந்து முறையாக அவங்க பயன்படுத்தல. அவங்களுக்கு தேவையான விஷயத்துல அந்த அஸ்வஸ்ம காச யூஸ் பண்ணாமலுக்கு, தேவையற்ற நுகர்வுகளுக்காக அவங்க வந்து அந்த பணத்த பயன்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் மக்கள் மீது சுமத்தப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ ஃபைனலி இது மூலமா என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, 2027ல இருந்து 2029 வரையான ஒரு கால பகுதிக்குள்ள மக்கள் எல்லாத்தையுமே தங்களோட சொந்த கால்ல நிக்க வைக்கணும். அதுதான் எங்களோட இலக்கு அப்படிங்கிறத வந்து என்பிபி அரசாங்கம் வந்து சுட்டிக்காட்டியிருக்குது. எனவே காலப்போக்குல உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து நீங்களாவே செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்குது. அக்செப்டட் தான். என்னன்னா தகுதியான குடும்பங்களுக்கு வந்து காசு போய் சேரல, தகுதியற்றவங்களுக்கு போகுது. அண்ட் தி சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முறையான ஒரு விஷயத்துக்கு இந்த காச வந்து பயன்படுத்தல. தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு போய் இந்த அஸ்வஸ்மைய பயன்படுத்துறாங்க. பட் குடும்ப கஷ்டம்னு சொல்லி தான் காசுகளுக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க. பட் அதுக்காக பயன்படுத்தலங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்தினூடாக ஒரு வேலை திட்டம் என்ன அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மக்கள் நாங்க எங்களோட சொந்த கால்ல நிக்கணும். எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்த நாங்க தான் ஈட்டிக் கொள்ளணும். எங்களுக்கு தேவையான எல்லா வழிவகைகளையுமே நாங்க ஃபாலோ பண்ணி, எங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிய நாங்க மேலோங்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமா இருக்குது. எனவே இவங்க வந்து 2027ல இருந்து 2029க்கு இடைப்பட்ட காலத்துல இந்த ஆஸ்வெஸ்மைய வந்து குறுக்க போறாங்க. அப்படியே சுருக்கி கொண்டுட்டு வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நெறைய குடும்பங்கள் தட்டுப்பட போகுது. முறையானவங்களுக்கு மேபி இதிலிருந்து போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, முற்றுமுழுதா அனைவருக்குமே ஒரு தொழில் வாய்ப்ப பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவினூடாக எங்களுடைய சுயதொழிலையோ, எங்களுடைய வாழ்வாதாரத்த நீண்ட நாள் நாங்க எப்படி அமைச்சுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்க காச பிரயோசனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து இலக்கா இருக்குது. அதே நேரம் வந்து யாரோ ஒருத்தவங்கள நம்பி நாங்க வந்து தொடர்ந்து ஒருத்தவங்களோட அஸ்வஸ்ம காசை எதிர்பார்த்து நாங்க நிக்காம எங்களோட சொந்த கால்ல நாங்க நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதன் ஊடாக சுட்டிக்காட்டப்படுது அப்படிங்கிறத யாருமே மறந்துடவே கூடாது. எனவே இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வாங்கிட்டு இருக்கவங்க உங்களுடைய கவனத்துக்கு தான் இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கூடிய விரைவில் நீங்க அஸ்வஸ்ம பணத்தை இந்த வருஷத்துக்குள்ளேயே எடுத்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது சுயதொழில் இது மூலமா இதை இன்வெஸ்ட் பண்ணி இது மூலமா ஏதாவது வருமானத்தை பெருசா ஈட்டிக் கொள்ள கூடிய அளவுல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்து கொள்றது உங்களுக்கு நல்லது. இல்லாட்டிக்கு காலப்போக்குல உங்களுக்கு இந்த காசும் இல்லாம வேற எந்த ஒரு வருமானமும் இல்லாம நீங்க நிக்க வேண்டியதா இருக்கும்.